சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி மீது ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அடக்குமுறைகளை ஏவியிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவருக்கு தொடர்பு இருப்பதாக ஸ்டாலின் அரசு கூறியிருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சிறுவனின் தாயார் தனது மகன் கடத்தப்படவே இல்லை என்றும் தவறாக புரிந்து கொண்டோம் எனவும் அதற்கும் பூவை ஜெகன்மூர்த்திக்கும் சம்பந்தமே இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். நான் கலாம்பாத்தில் வசிக்கிறேன் லட்சுமி. எங்கள் வீட்டுக்கார் பேர் யுவராஜன், என் பெரிய பையன் பேர் தனுஷ், என் சின்ன பையன் இந்தர்சந்து. நாங்கள் என் பெரிய பையன் தேனி மாவட்ட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் ப்ராப்பராக பண்ணிட்டோம். நாங்கள் திருவள்ளூரில் டிஎஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம். திருவள்ளூர் மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க, அதையும் கொடுத்து அவங்க அப்பாவை வர வச்சு வாக்குமூலமும் எழுதி வாங்கிட்டாங்க. அந்த பொண்ணு எங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுச்சு. அதனால் அவங்க அப்பா போயிட்டார். சரி, போனதுனால நாங்களும் நார்மலாக லைஃபுக்கு வந்துட்டோம், வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 7ஆம் தேதி நைட்டு ஒரு 2 கார் வந்தது. கார் வந்ததுனால என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயும் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கூட்டிகிட்டு போனாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க காருன்னு சொன்னதுனால நான் பதட்டத்தில் 100க்கு அடிச்சிட்டேன். 100க்கு அடித்ததுனால கொஞ்ச நேரம் படுத்து வீட்டுக்கு சின்ன பையன் வந்துட்டான். வந்ததுனால நான் அப்புறம் காலையில் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க, 100க்கு ஃபோன் அடிச்சதுனால கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம். கம்ப்ளைண்ட் அவங்க அவங்க எழுதி சொன்னதை நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். திருத்தணி கோர்ட்டுக்கு போயிட்டு நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன், நாங்கள் பொண்ணு வீட்டாருக்கு நாங்களும் சமாதானமாக பேசிட்டோம், அதனால் நாங்கள் வாபஸ் வாங்கிட்டேன். வாங்கின பிறகு இதுக்கும் ஜெகன்மூர்த்தியாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் எங்ககிட்ட நேரடியாக பேசவும் இல்லை, நாங்களும் பேசலை அவர்கிட்ட. இதுதான் உண்மை, வேறு எதுவும் இல்லை, உள்நோக்கம் எதுவுமே இல்லை.